இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ரயிலுக்காக வெயிட்டிங். இன்னும் ரயில் வரல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்துடும் நினைக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரயில்வே ட்ராக்லேருந்து அந்த பக்கம், அதாவது அந்த செவத்தை தாண்டி ஒரு கீரிப்பில் அழகாக கிராஸ் பண்ணி போச்சு. அது சொல்கிறது வீடியோக்கெலாம் பார்த்தேன், அதெல்லாம் முடியல. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு டாஸ்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரயில் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, யாரால் அது முதல் கொண்டு வந்தது, எந்த ஆட்சியால் அப்படின்ட்டு மறக்காமல் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் ஒரு வீடியோ நான் முழுசாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது த்ரில்லிங்கான ஒரு ரயில் பயணம் அப்படின்ட்டு. அந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அதில் எக்கச்சக்கமான ஒரு இயற்கையோட காட்சிகளும் சரி, அந்த மலைப்பாதையில் அந்த ரயில் போகக்கூடிய காட்சிகளும் சரி, அப்படியே அக்யூரேட்டாக அவ்வளோ ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள். இன்னும் ரயில் வரல. ரயில் வந்தால் நம்ம ரயில் ஏறி ட்ராவல் பண்ண வேண்டியதான் ஊருக்கு. அவ்வளோதான், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன். அதாவது நம்ம பாருங்கள், ரயில் வந்துருச்சு. அது இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராயக்கோட்டை. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் ரயில் வந்துருச்சு. கரெக்டாக இது பாருங்கள், அந்த ஸ்டெப் அப்படியே உறைஞ்சி போகிற மாதிரி ஒரு சரி ஓரம் போய்ட்டு பாருங்க. ஆனால் காலையில் போகும்போது ஓரளவு கூட்டம் இல்லை, ஆனால் இப்போ வரும்போது சரியான கூட்டமாக இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.